Bismillahirrahmanirrahim. Subhanaka la ilma lana illa ma 'allamtana innaka antal alimul hakim. Nahmadu wa nusalli ala rasulil karim. Amma ba'd. இந்த வரலாற்று நினைவு அரங்கிற்கு தலைமை தாங்குகின்ற ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய தேசிய கொள்கை பரப்பு செயலாளர், முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் சகோதரர் முபீன் அவர்களே, அதே போன்று இங்கு வருகை தந்து ஒரு நினைவூட்டல் உரையினை செய்துவிட்டு அமர்ந்திருக்கின்ற சகோதரர் எங்களுடைய MC உசனார் அவர்களே, ஓட்டமாவடியில் இருந்து வந்து கலந்து கொள்கிற ஒரு பிரபல்ய இலக்கியவாதி, கதை சொல்லி, கவிஞர் என்றும் என் மதிப்பிற்குரிய SLM ஹனீஃபா அவர்களே, PM சகோதரர் நசீர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற அதிபர் சகோதரர் ஃபாரூக் அவர்களே, ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸின் வேறாவூர் கொள்கை பரப்பு செயலாளர் சகோதரர் மகேஷ் பாபு அவர்களே, காங்கேயனுடையிலிருந்து வந்து கலந்து கொள்கிற ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய முன்னணி போராளி, முன்னாள் RA80 பிரதேச சபையினுடைய உறுப்பினர் தம்பி மதீன் அவர்களே, வரவேற்புரையை நிகழ்த்திவிட்டு அமர்ந்திருக்கின்ற சகோதரர் SLM இப்ராஹிம் அவர்களே, இங்கு வருகை தந்து இந்த நினைவரங்கிலே ஆற்றப்படுகின்ற உரைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பின் போராளிகளே, வெளியிலிருந்து கதைத்துக் கொண்டிருக்கின்ற, வெளியிலிருந்து இங்கே பேசப்படுகின்ற விஷயங்களை கேட்டுக்கொண்டிருக்கின்ற சகோதரர்களே, வீடுகளில் இருந்து இந்த உரைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அருமை தாய்மார்களே, அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்று ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய ஸ்தாபக தலைவர், முஸ்லிம் அரசியலின் முன்னோடி, மறைந்த தலைவர் மர்ஹூம் MHM அஸ்ரப் அவர்களுடைய 14வது நினைவு நாள். இந்த நாளிலே உண்மையிலேயே நான் சில அவதானங்களை சொல்லி என்னுடைய பேச்சை ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கிறேன். என்னுடைய முகநூலிலே இவ்வாறான ஒரு நிகழ்வு நடப்பதை பதிவு செய்தேன். பல நண்பர்களுக்கும் இந்த நிகழ்வு நடைபெறுவது தெரிந்திருந்தது. பலவிதமான அபிப்பிராயங்கள் நன்மை நிமித்தம், நன்னோக்கு நிமித்தம் வெளிவந்த போதும் ஒரு சில கருத்துகள், சில அரசியலே தவம் என்று கிடக்கிற சிலருடைய கருத்துக்கள் வித்தியாசமாக வெளிவந்ததை அவதானித்தேன். அதாவது, இன்னும் ஒரு தேர்தலை நோக்கிய நகர்வுதான் இந்த நினைவு அரங்கு என்று பேசப்பட்டது. அல்லது தேர்தல் காலம் வந்தால்தான் இவ்வாறான நிகழ்வுகள் நடத்தப்படுவது என்ற கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டது. என்னை பொறுத்தவரையிலே நான் ஒவ்வொரு ஆண்டு காலமும் ஆக குறைந்தது அவருடைய அடக்கஸ்தலத்துக்காவது போய் வந்திருக்கிறேன் என்பதையும்
பெரும்பாலான ஆண்டுகளில் நாம் ஏறாவூர் பள்ளி வாயில்களில் இந்த நிகழ்ச்சிகளை நடத்தி இருக்கிறோம் என்பதும் 2012ஆம் ஆண்டு இதையொட்டி ஒரு போஸ்டர் கம்பெயின் 2012 பற்றி அவர் விழிப்புணர்வு செய்திருந்த அந்த சூழ்நிலையையும் நினைவுறுத்தியும் செய்திருக்கின்றோம். அபிப்பிராயம் என்பது தலைவர் எம்.எச்.எம். அஷ்ரப் அவர்களுடைய மரணத்தின் பின்பு தேர்தல் காலங்களில் ஒரு முத்திரை அளவு தன்னுடைய போஸ்டருக்கு பக்கத்தில் அவருடைய தலையை அச்சிடுவது என்று ஆகிவிட்டிருக்கிற ஒரு சூழ்நிலையிலே ஒரு தன்னுடைய இலக்கம் குறித்த தேர்தல் வேட்பாளர்கள் கொடுக்கிற என்ன சொல்றது ஒரு கலண்டரிலே ஒரு மூலையிலே ஸ்தாபக தலைவரையும் ஒரு மூலையிலே இன்றைய தலைவரையும் அச்சடித்து தன்னுடைய படத்தை போட்டு கொடுக்கிற ஒரு விஷயமாகவும் முஸ்லிம் காங்கிரஸை நம்பி இருக்கிற முஸ்லிம் காங்கிரஸின் ஆதரவு தளமாயிருக்கிற மக்களை தலைவர் எம்.எச்.எம். அஷ்ரஃபுடைய முகத்தையும் ஒரு முறை காட்டி கவர்ந்து கொள்ளுவோம் என்கிற அரசியல் தந்திரமாகவும் பயன்படுத்தப்படுகிற இந்த சூழ்நிலையை அவதானித்து அதற்கு பழக்கப்பட்டு போன சில அரசியல்வாதிகள் இந்த நினைவையும் அப்படி ஒரு அரசியல் நினைவு போல நினைக்கிறார்கள். இது என்னுடைய உள்ளத்தின் ஒரு உதிப்பு தான். காலாகாலத்திற்கு அரசியல் சூழ்நிலைகள் பாரிய மாற்றம் பெறுகின்றது. எல்லா இடங்களிலும் இலங்கையிலே இந்த அரசியல் இன்று ஒரு பாரிய புதிய கட்டத்திற்குள் மாற்றம் பெற்று நுழையப் போகிற ஒரு சூழல் என்பதை உள்ளுணர்வு சொல்கிறது. எனவே இந்த தருணத்தில் ஒரு பாரிய அரசியல் மாற்றத்தை முஸ்லிம்களுக்குள் ஏற்படுத்திய ஒரு மாதலைவனை பற்றி நினைந்து அவர் கடந்த காலங்களில் ஏற்பட்ட மாற்றங்களை எவ்வாறு எதிர்கொண்டிருக்கிறார், தேசிய மாற்றங்களை என்பதை ஒரு முறை நினைவூட்டி பார்க்க வேண்டிய அவசியம், அந்த அவசியத்தை நான் உணர்ந்தேன். எனக்கு நான் பிறந்த ஊரில் நான் கிளைவிட்டிருக்கிற தலைவிட்டிருக்கிற மாவட்டத்தில் தான் இந்த நிகழ்ச்சியை ஒழுங்குபடுத்தி செய்வது பொருத்தம் என்று உணர்ந்தேன். அந்த அடிப்படையிலே தான் இந்த நினைவரங்க நிகழ்ச்சி நடைபெறுகிறது. நான் சொன்னேன், காலத்திற்கும் ஒரு பாரிய மாற்றங்கள் அரசியலே நிகழ்ந்து வந்திருக்கிறது. சுதந்திரம் கிடைத்த காலம் தொட்டு முதலாவது பிரித்தானிய அரசினுடைய ஆளுகை செல்வாக்கு இலங்கையிலும் இந்த பிராந்தியத்திலும் இல்லாமல் செய்யப்பட்டு இலங்கை சுதந்திரமடைந்த நிகழ்வு, அது எல்லாருக்கும் தெரியும். இரண்டாவது பாரிய நிகழ்வு, ஒரே கட்சியாக இருந்த ஐக்கிய தேசிய கட்சி பிரிந்து ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி என்ற புதிய கட்சியை பண்டாரநாயக்க அவர்கள் ஆரம்பித்த நிகழ்வு. அதன் பின்பு வந்த அரசியல் மாற்றம், அத்தோடு தமிழ் தேசிய உணர்வு மேலோங்குகிற ஒரு காலம். அதிலே வடகிழக்கு பகுதிகளிலே தமிழ் காங்கிரஸ், அதன் பின்பு அதனுடைய பிரிவின் பின் தமிழரசு கட்சி, பின்னர் தமிழர் விடுதலை கூட்டணி என்ற உருவாக்கம். அதன் பின்பு முஸ்லிம்களுக்குள் ஒரு தனி கட்சியும் முஸ்லிம்களுடைய அடையாள அரசியலும் மேலோங்கி வருகிற காலம் என்று நமது சூழ்நிலைகளிலே இந்த கட்சி அரசியல் ஒரு காலத்துக்கு காலம் ஒரு மாற்றமும் புதிய வேகமும் அல்லது புதிய தொனியும் புதிய அரசியல் கோட்பாட்டுகளோடும் நடந்து வரும். இதே அடியொற்றி ஒவ்வொரு தேசியமாக இந்த இலங்கையிலே வலுப்பெற தொடங்கியது. சிங்கள தேசியம் அது பெரிய பெருந்தேசியம் என்ற ஒரு வளர்ச்சியும், தமிழ் தேசியம் என்பது உறுதியான கட்டமைக்கப்பட்ட செயல்பாடு கொண்ட ஒரு தேசியமாகவும், விடுதலைக்கான போராட்ட தேசிய அரசியலாகவும், வன்முறை சார்ந்த அரசியலாகவும் அது பெற்றது. இவ்வாறான காலகட்டத்திலே தான் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் என்ற நமது தேசிய அரசியல் இயக்கத்தை எங்களுடைய எம்.எச்.எம். அஷ்ரஃப் அவர்கள் உருவாக்கினார். அது முஸ்லிம்களுடைய தேசியம் என்பதான ஒரு வளர்ச்சிக்கு கொண்டு சென்றது. முஸ்லிம்களுக்கென்று ஒரு தனியான அலகு, தங்களுடைய தலைவிதியை எழுதுகிற அரசியல் நிர்வாகத்தை நடத்துகிற அந்த அலகு அவசியம் என்று
கோரிக்கைகள் விடுக்கப்படும். இவ்வாறான அந்த பின்புலத்திலே தான் புதிதாக பார்ப்பீர்களாக இருந்தால், புதிதாக அல்ல, இவ்வாறான ஒரு கட்சி அரசியலும் தேசிய அரசியலும் ஒரு எங்களுடைய நாட்டின் அரசியலும் வளர்ந்து வருகிற, மாற்றம் கண்டு வருகிற, அல்லது புதிய கோட்பாடுகளை, புதிய அரசியல் தொனிகளை வெளிப்படுத்தி வந்த கடந்த கால இந்த 40-60 ஆண்டு கால வரலாற்றிலே மிக முக்கியமான பாரிய, நான் இப்போ சொல்லி வந்ததையும் விட மிகப்பெரிய மாற்றங்கள் இடையில நடந்தது. அந்த மாற்றங்களுக்கெல்லாம் பிரதானமான காரணமாக கான்ஸ்டிடியூஷன் என்று சொல்லுகிற யாப்பு மாற்றங்கள் அமைந்திருக்கின்றது. அவற்றோடு அடியொற்றி நான் இந்த மாற்றங்களை நினைவு கூறுகிற தலைவர் எம்.எச்.எம். அஷ்ரப் அவர்கள் இருந்த காலத்தில் இருந்த நமது தேசிய அரசியலும் நமது அடையாள அரசியலும் என்கின்ற அந்த பார்வையும், எவ்வாறான அரசாங்கங்கள் இருந்தன, இந்த அரசாங்கத்தின் தன்மை என்ன என்பதையும், இன்று இருக்கிற அரசு எவ்வாறான அரசு என்பதையும், இந்த அரசின் தன்மை என்ன என்பதையும் சரியாக வகுத்து சரியாக உற்றுணர்ந்து பார்ப்பதுதான் எதிரே நான் நம்புகிற வர இருக்கின்ற அந்த பாரிய அரசியல் மாற்றத்துக்கான அந்த கட்டத்தை சிறுபான்மை மக்கள் ஒட்டுமொத்தமாகவும் விசேடமாக முஸ்லிம் மக்களும் எதிர்கொள்வதற்கும் அதனை கடந்து செல்வதற்கும் ஒரு பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தும் என்று நம்புகிறேன். அந்த ஒரு கலந்துரையாடலுக்கு அல்லது அந்த ஒரு விடயத்தை வெளிக்கொணர்வதற்குத்தான் எங்களுடைய இந்த தலைவரின் முன் உள்ள தலைவர் வாழ்ந்த அரசியல் காலங்களும் மறந்ததன் பின்னான அரசியல் காலங்களை ஒப்பிட்டு பேச விளைகிறேன். தலைவர் எம்.எச்.எம். அஷ்ரப் அவர்கள் இருந்தபோது இந்த